வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஸ்டால். சோமா செய்ய போகிறோம், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைந்தா நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது ஊறுறாங்கிட்டே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய்க்கு சூடாகிடுச்சு. இப்போ பொட்டுக்கடலை போட்டு வறுத்துக்கலாம். 100 பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம், இது வறுத்துக்கலாம். மீடியமாக வறுத்து வச்சுக்கலாம். இந்த கொஞ்சம் வறுத்துக்கணும். இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். வறுத்து வச்ச கல் ஆறிடுச்சு. இப்போ கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். இதுமாரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைமுடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம். இப்போ இந்த தவாலையே போட்டு வதக்கலாம். ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். 200 சர்க்கரை எடுத்துருக்கோம். இப்போ இது போட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். சர்க்கரை கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துட்டோம். இதே பத்தில் ரவை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு 4 ரவை எடுத்துருக்கோம், இதில் போட்டு வறுத்துக்கலாம். ரவை வறுத்துட்டோம். இப்போ தேங்காய் கூட கொட்டிக்கலாம். பூர்ணம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏலக்காய் தூள் பண்ணியிருக்கோம், அதில் போட்டுக்கலாம். மாவு நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போது உருட்டிக்கலாம். சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உருட்டிக்கலாம். இது மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இந்த பூர்ணம் அச்சு டப்பா இதை போட்டு இது மேலே வச்சு பூர்ணத்தை வச்சுக்கலாம். பூரணத்தை வச்சுக்கலாம். இது போட்டு அப்படியே அழுத்திக்கலாம். இந்த மாவெல்லாம் அது இது எடுத்துடலாம். சூப்பராக வந்துடுச்சு. எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ பொரிச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாயை சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சாமா செய்திருக்கோம். இதுங்க மொறுமொறுன்னு இருக்கு. மொறுமொறுன்னு இருக்கு. சாமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.